இந்த சேட்டுங்கெல்லாம் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க? நாட்டுல மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி செட்? ஆரம்பத்துல ஒரு கடையை வாடகைக்கு எடுக்கிறாங்க, அந்த கடையை அப்படியே சொந்தமாக்கிக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டையும் வாடகைக்கு எடுக்கிறாங்க, வீட்டையும் சொந்தமாக்கிக்கிறாங்க. இது எப்படி தான் அவங்க பண்றாங்க? அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க? அதுக்கான மெயின் காரணம் அவங்க வேலைக்கு போற கிடையாது, சொந்தமா பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ்க்கு அவங்க வேலையாள் யாரும் வைக்கிற கிடையாது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து மிச்சப்படுத்திக்கிறாங்க. அப்படி அவங்க சூஸ் பண்ற பிசினஸ் ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கிற பிசினஸ் சூஸ் பண்றாங்க. ஒண்ணு வட்டி கடை பிசினஸ் பண்றாங்க, நிறைய பேர்ல ஓட்டேரி நிறைய பேர்ல எடுங்கோ, இல்ல ஹோல்சேல் பிசினஸ் சூஸ் பண்றாங்க. இப்படி அவங்க பண்ற பிசினஸோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மந்த்லி 2%. ஏன்னா 2% சிம்பிளா நீங்க நினைச்சாங்க, வருஷத்துக்கு 24%. நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது வருஷத்துக்கு 13% ரிட்டர்ன் கிடைச்சிருந்தாலே அதோட growth 10 வருஷத்துக்கு 30 லட்சம் 40 லட்சம் போயிருந்துச்சு. அப்ப இவங்களோட 24%ன்றது எங்கே போகும்? இதெல்லாம் விட முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பிசினஸ்ல மட்டும்தான் போக்கஸா இருப்பாங்க. கொஞ்சம் பணம் சேர்ந்தவனே ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா ஊர் சுத்த மாட்டாங்க, ஆனா பணக்காரனை காட்டிக்க ஆடம்பர செலவு எதுவும் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் இவங்க கார் கூட வச்சிருக்க மாட்டாங்க, சிம்பிளா ஒரு பைக் தான் வச்சிருப்பாங்க. இப்படி அவங்க கரெக்ட், சிரிக்க மாட்டானுங்க, விசில் அடிக்க மாட்டானுங்க, கை தட்ட மாட்டானுங்க, செத்தாலும் ஆட மாட்டானுங்க. அவங்க பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுல மட்டுமே தான் குறியா இருப்பாங்க.